ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த வேஸ்ட் பாக்ஸ் வச்சு தான் ஒரு ரம்ஜான் டெக்கரேஷன் கிராஃப்ட் பண்ண போகிறோம். இதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மேலே அதுக்கப்புறம் பாட்டம் சைடு ரெண்டு சைடும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சைடில் கட்டும் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணுற இடம் வந்து ஃபோல்ட் ஆகியிருக்கும், ஃபோல்ட் ஆகி மேலே ஒட்டியிருக்கும். அந்த மாதிரி பார்ட்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டு சைடு இருக்கிற இந்த எக்ஸ்ட்ராஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஃபோல்ட் ஆகி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து இங்கே இருக்குது பாருங்கள். தான் அதை வந்து நான் பிரித்து எடுத்துடுறேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இது கூட சேர்த்து வச்சு ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி இன்கேஸ் இந்த மாதிரி அந்த டப்பாவில் இல்லை, நீங்கள் இருக்கிற டப்பாவில் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. தனியாக ஒரு பேப்பரோ இல்லைனா ஒரு அட்டையோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி ஜாயின் பண்ணி ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஸோ இது இப்படி இருந்துச்சுன்னா திரும்ப ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒட்ட முடியும் ஈஸியாக. ஓகேவா? இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம், ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு. அதுக்கப்புறமா கீழே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பா ட்ரா பண்ண போகிறோம். ஒரு 4 டப்பா அதே மாதிரி ஒன்று கீழேயும் பாக்ஸஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இந்த பாக்ஸஸ்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த எல்லா டப்பாவையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு இங்கே இருக்கிற இந்த லைன்ஸ் தெரியுதுல, அதை மட்டும் கட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் தான் கட் பண்ணணும். இப்போ திருப்பிட்டு கரெக்டாக அந்த ஒரு பாக்ஸோடைய சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் வந்து க்ராஸ் அப்படி லைன் போட்டுக்கணும். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா பாக்ஸ்லையும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்க எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடில் இருக்கிற இந்த பார்ட்டும் தேவையில்லை, அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துக்க போகிறோம். க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துருக்கேன். இப்போது இதுக்கு மேலே இதை வச்சுட்டு அப்படியே அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே ட்ரா பண்ணணும். அந்த உள்ளே இருக்க அந்த பாக்ஸஸ் கூட ட்ரா பண்ணணும். இப்போ திரும்ப இது இதே ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சுற்றி கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த உள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி பாக்ஸஸையும் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த வேஸ்ட் பாக்ஸில் பண்ணோம்லையே அதை எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இதை வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. சென்டரில் கூட க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ ஹாட் க்ளூ இருந்துச்சுன்னா ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஃபெவிகாலோ இல்லைனா ஃபெவிபாண்டோ யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். ஸோ ஃபுல்லாக இது இப்போ ஒட்டியாச்சு. நமக்கு ஃப்ரண்ட் சைடில் இப்படி தான் இருக்கும். இப்போ திரும்ப இதை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். இதை ஒட்டினதுக்கப்புறமா இப்போ மேலே இருக்கு இல்லையா, ஸோ அதையும் ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இதோட சைட்ஸில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து ஒட்ட போகிறோம். நாலு சைடுமே இந்த மாதிரி ஜாயின் ஆகிருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கலர் ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு ரோல் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு திரும்ப எண்ட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இதில் க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறமா திரும்ப நம்ம இதே கலர் ஃபோம் ஷீட்டில் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து ஒரு ரிங் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ 2 எண்டையும் அப்படி ஜாயின் பண்ணி ஒட்டிக்கலாம். இதையும் டாப்பில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அடுத்ததாக ரவுண்ட் சைஸில் ஃபோம் ஷீட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இன்னொரு ஃபோம் ஷீட் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி கீழே இப்படி வச்சு சுற்றிக்க போகிறோம். சுற்றி அந்த எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு நம்ம அந்த ரவுண்டில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கார்னர்ஸில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. கரெக்டாக ஸ்கொயர் சைஸில் கிடைக்கும். இப்போ இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி சென்டரில் ஒட்டிடலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி. அடுத்ததாக இந்த மாதிரி சின்னதாக ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இதுக்கு பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இது எல்லாத்துக்குமே ஃபுல்லாக கொடுத்துடலாம். அவ்வளோதான், இதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து ஒரு குட்டியாக மூன் ஷேப்பில், லேண்டன் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு மேலே இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம லைட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். கேண்டில் லைட் அப்படின்னா ஸ்ட்ரிங் லைட்ஸ் இருக்கும்ல, ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன லைட் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணால் ஒரு அழகான லேண்டன் ரெடி. ஸோ இந்த ரம்ஜானுக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு பாக்ஸ் வந்து சின்னதாக இருந்தாலும் இல்லை இதை விட பெருசாக இருந்தால் கூட நீங்கள் பெரிய சைஸில் பண்ணணுன்னா பெரிய பாக்ஸில் கூட பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.